அப்புறம் இன்னொன்று படத்தோட கதை. நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சார் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்போ என்ன டைட்டில் கேட்டேன். வள்ளுவன் அப்படின்னாப்புல. நானும் ஆர்டி சொல்லும் மாதிரி நானும் ஷாக் ஆகிட்டேன். வள்ளுவன் நான் அப்போ கேட்டேன், திருக்குறள் மாதிரி தெளிவுற மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போடலான்ட்டு. இல்லை சார், அது இல்லை சார், நம்ம வேறு என்ன, ஒரு வள்ளுவர் அந்த குறள் ஏற்ற அந்த குறளை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார். ஓகே, அப்போ நாட்டு சொன்னார் அவர், இந்த மாதிரி கொலா அரங்கில் கொல்றது தான் அரசனோட கடமை. உழவன் எப்படி பயிருக்கு இடையில வர களையை பிடுங்கினானோ அது மாதிரி கொலகாரன் கொல்றதும் ஒரு அரசனோட கடமை. அரசனை கொண்டா கொலகாரனை அரசன் கொள்ளலாம், அரசனை கொண்டு வந்தாங்கன்னா அப்படி நடந்துருக்குங்க நாட்டில். அப்போ அரசர்கள்லாம் தெரியாமல் பண்ணிடுவாங்க. ஒரு பசுவோட கண்ணுக்குட்டியை அரசர் தேர்ல ஏற்றிட்டார், தெரியாமல் ஏற்றிட்டார். அரசர்கிட்ட முறையிட்டான், பசு முறையிட்டுச்சு, பையனை கொண்டுட்டான். அவன் அரசன். பையன் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்குறான்ல, அவன் அரசன். தப்பான புரிதல், தவறாக புரிஞ்சிட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம்னார் பாண்டிய மன்னர். கண்ணை வந்து நியாயம் கேட்டான். நியாயம் தெரிஞ்சு வச்சாக நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு. நம்ம தப்பு பண்ணிட்டு தெரிஞ்ச அடுத்த நொடிய செத்துட்டான் பாண்டிய மன்னர். அவன் அரசன். அவன் பையன் கற்பழிச்சாலும் சரி, அவன் பையன் கொலை பண்ணாலும் சரி, பையனை காப்பாற்றுறதுன்னா அப்படி அரசன் இருக்க முடியாது. இன்றைக்கி நாடு அப்படி இருக்கு. ஒரு டைலாக், வீரியமான டைலாக் ட்ரெய்லரில், உங்ககிட்ட பதவி இருக்கு, பணம் இருக்கு, எங்கிட்ட சட்ட நுணுக்கு இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம், ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த டைலாக் சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் சார். இன்னைக்கு நீதிபதியை விமர்சனம் பண்ணு சொன்னாலும் உள்ள வச்சுறாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு. நீதிபதி கடவுளா? அரசனே தப்பு பண்ணுறான், ஆண்டவனே தப்பு பண்ணுறான், நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா? நீதிபதி சொன்னால் அவனை தூக்கி உள்ளே வச்சுருது. அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோன்னு ஒரு டைலாக்னா அதுக்கு இயக்குனர் பாராட்டணும். ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கேட்டோன்னா எனக்கு பகிர்ந்துச்சு. நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சு விட்டேன். ஆனால் அந்த பேசுகிற டைலாக் வக்கீல் பேசுகிற டைலாக் தானே. சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார். நான் ஒரு நகைச்சுவைக்காக வச்சு விட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கும், திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில், கும்பகோணத்தில், சென்னையில், செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு. என்ன வக்கீல் சொல்லிட்டேன்ல, என் மேலே இல்லை, என் மேலே நான் டைலாக் எழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா கோர்ட்லையும். அவர் ப்ரொடியூசர், அவர் பாவம் இந்த டைலாக் எழுதுன்னு தெரியாது, எடுத்ததும் தெரியாது, படம் பார்க்கும்போது பார்க்குறாரு. அவர் மேலே கேஸ், 3 பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு வக்கீலை ஒரு நகைச்சுவாக காட்டும்போதே எனக்கு எல்லா கோர்ட்லேயும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு. இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா உண்மையிலே இவர் வந்து 100 பேரரசுக்கு சமம் சார். ஒரு டைரக்டர்களுக்கு முதல்ல நாட்டு பற்று இருக்கணும் சார், நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார், மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார். ஒரு நல்ல கலைஞன் வேற, வியாபாரி வேற. பொழப்புக்காக வயிற்று பொழப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டை நல்லது செய்யணும், நாட்டில் ஒற்றுமை உண்டாக்கணும், நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன். முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம். ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன், ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது. எங்கள் அம்மா இன்னைக்கும்
வீட்டு வேலை பார்க்குறாங்கண்ணா சார். ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாருங்க ஸ்டேஜில், இந்த படம் முடிஞ்சிடுச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டு வேலை பார்க்கக்கூடாது சார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்கள் அம்மா ராணி மேலே உட்கார வைங்க, அதான் வெற்றி. தாய்ப்பாசலும் தோத்ததில்லை. எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்களே தாய்ப்பாசத்தை அதிகமாக வெளிப்படுத்தினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நாட்டை ஆண்டு போயிட்டார் சார். அடிப்படை காரணம் தாய்ப்பாசம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடிச்சிருவீங்க. நான் சொல்லுவேன் ஒரு நல்ல கலைஞன். ஏன்னா நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம், காமெடி படம் எடுக்கலாம், ஆக்ஷன் படம் எடுக்கலாம், எமோஷனல் படம் எடுக்கலாம், த்ரில்லர் படம் எடுக்கலாம், பேய் படம் எடுக்கலாம், ஜாதி படம் எடுக்கலாம். எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். சொல்கிற கருத்து நல்ல கற்று சொல்லணும். நீ காமெடி ஆடு, ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும். ஆக்ஷன் படம் எடுக்கலாம், அதில் கருத்து நல்லா இருக்கணும். இன்னும் மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். படமாக இருக்கணும். அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பட்ட துரோகம். மக்களை ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரி பண்ணால் அது கலைக்கு பண்ணுற துரோகம். அது நான் சொல்கிறேன், இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களே, அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார், செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார். கலாச்சார சீரியல் உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க. ஏன்னா அங்கே கொடுத்துருவான் எங்கால் சென்சார். அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க. செக்ஸை விரும்புகிறவங்க போய் பார்ப்பான், காமத்தில் விரும்புகிறவா போய் பார்ப்பான், படமாக போயிடும். ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நடித்து உள்ளே வந்து நல்ல படம் நடித்து உள்ளே வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம். இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க. திருவிழா மூவினால்னா அது நல்ல விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இன்னும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க, அதை ஒழிக்க வேணும். அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே. அப்போ ஒரு நல்ல கருத்தை நீங்கள் ஆக்ஷனாக சொல்லுங்கள், த்ரில்லராக சொல்லுங்கள், என்னோட சொல்லுங்கள், நல்ல கருத்தை சொல்லி சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. முதல்ல பணம் சம்பாதிக்கிற ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது. முதல்ல